சப்பாத்தினாலே தேங்காய் சட்னி இல்லைனா குருமா அப்படி தான் நம்ம பிளான் பண்ணுவோம். சரி இன்னைக்கு வித்தியாசமா ஏதாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப யோசிச்சு, சரி கோஸ்மல்லி வேணா சப்பாத்திக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இதில கோஸ்மல்லினா கத்திரிக்காய் மட்டும் போடுவாங்க. நான் கொஞ்சம் கேரட்டும் போட்டிருக்கேன். இதில உருளைக்கிழங்கு இருந்தா உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போட்டு தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு ஊத்திட்டு, உப்பு போட்டு கொஞ்சம் புளி போட்டு நல்லா ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. விசில் அடங்குனதும் தண்ணி இருது தனியா எடுத்துக்கோங்க. மத்த வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா திக்கா வந்துரும். ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், கருவேப்பில போட்டு நல்லா தாளிச்சுட்டு, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட மசிச்சு வச்ச கத்திரிக்காய், கேரட் இருக்கு இல்லையா? அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, அந்த இருத்து வச்ச தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, கோஸ்மல்லி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு இது இருந்தா தான் நல்லாயிருக்கும். இது இருந்தா தான் சமைக்க முடியும் அப்படிலாம் இல்லாம, வீட்ல என்ன இருக்கோ அத வச்சு ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமா. கண்டிப்பா நல்லாயிருக்கும். வாழ்க வளமுடன்.